ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் தி டைன். இன்றைக்கி இந்த வீடியோவில் அரிசி மாவு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவு பேக்கெட் மாவு தான் எடுத்திருக்கேன், 2 பவுல் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதோட லேசான சுடு தண்ணி அதை தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். ரொம்ப கொதிக்க சேர்க்க வேண்டாம், ஓரளவு சூடு இருக்கிற அளவுக்கு தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு முதல்ல கிளறி கொடுங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கை சுடும், அதனால் ஸ்பூன் வச்சு நம்ம அப்படியே கிளறி கொடுத்துக்கலாம். தண்ணி மொத்தமாக ஊற்றிடாதீங்க, தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்கள். இதோட வாசனைக்காக நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி அதிகமாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புட்டு மாவு உதிரி உதிரியாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் பிடிச்சி பார்க்கும்போது ஒரு கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு சேர்ந்து வந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான பக்குவம். இதில் உருண்டையாக இருக்குது, அதெல்லாம் கையை வச்சு நல்லா உதுத்து விடுங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள் இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா இதை அப்படியே நம்ம குக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா இதை நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. ஜல்லடையில் இந்த மாவை சேர்த்துட்டு அந்த உருண்டைகள் இல்லாமல் நம்ம ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் பச்சை மாவு ஜலிக்கிறத விட ஈர மாவு ஜலிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ கையை வச்சு நல்ல அழுத்தம் கொடுத்து ஜலிச்சிங்கன்னா உதிரி உதிரியாக சாஃப்டாக பூ மாதிரி உங்களுக்கு மாவு கிடச்சிடும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கட்டிகள் இல்லாத இந்த மாவு எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி நான் சின்ன சின்ன கப்பில் தான் நான் புட்டு செய்ய போகிறேன். 4 கப் எடுத்துகிட்டு அதில் நெய் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். கீழே கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். எல்லா கிணத்துலேயுமே பேஸில் தேங்காய் பூ சேர்த்துட்டு அதில் இந்த புட்டு மாவை நான் ஆட் பண்ண போகிறேன். எல்லா கிண்ணத்துலேயுமே ஈவனாக கீழே தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து செய்யும் போது அந்த வேகம் இல்லையா, அந்த வேகும் போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் குக்காகி வர வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் சேர்த்து வேக வச்சாலும் ஓகே, இல்லைனா புட்டு மட்டும் வேக வச்சுட்டு அதோட தேங்காய் ஆட் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. இந்த செட் பண்ணுற கேப்பில் நம்ம இட்லி சட்டியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது ஒரு பக்கம் சூடாகட்டும். தேங்காய்க்கு மேலே புட்டு மாவு சேர்த்துக்கிறோம். உதிரி உதிரியாக அப்படியே சேருங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. 4 பவுல்லையுமே நம்ம மாவு சேர்த்தாச்சு. ஸ்பூன் வச்சு இந்த அளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். கீழேயும் மேலேயும் தேங்காய் பூ சேர்த்து செய்யலாம். இதே புட்டு குழலில் செய்யும் போது பேஸில் தேங்காய் பூ, மாவு, நடுவில் தேங்காய் பூ, திருப்பியும் மாவு, திருப்பியும் தேங்காய் பூ சேர்த்து செய்யலாம். இன்றைக்கி நான் இந்த குட்டி குட்டி கப்பில் தான் நான் செய்கிறேன். ஸோ நம்மளோட இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகி ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்மளோட கிணத்துல சேர்த்து வச்சுருக்கேன் புட்டு மாவை சேர்த்துட்டு நான் இப்போது வேக விடுறேன். ஓரளவு நல்லா குக்காகி வரட்டும். நல்லா குக்காகி வர அளவுக்கு நல்லா நிதானமாக வேக வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சேன்னா நல்லா குக் ஆகிடும். நம்மளோட புட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இதை அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். தட்டில் நான் மாற்றி வச்சுட்டேன். தேங்காய் பூ வெந்து அந்த புட்டோட நெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த புட்டோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதோட ஒரு வாழைப்பழம்
தேங்காய் பால் சர்க்கரை சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே வீவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.